ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கிரேப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பிரைட்ஸ்மெய்ட் ட்ரெஸ் இல்லைனா ஒரு சிம்பிள் மேக்ஸி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேப்ரிக் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் மெயின் ஃபேப்ரிக் கிரேப் மெட்டீரியல் 6 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 இன்ச் மேலே ஒரு கைட்லைன் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இனி 3 மெஷர்மெண்ட் தேவைப்படும். ஒன்று ஷோல்டர், அப்புறம் அப்பர் பாடி, அப்புறம் வெயிஸ்ட்டு. என்னோடய ஷோல்டர் வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது. அது டிவைடட் பை 2 கொடுத்தோன்னா 7.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பர் பாடி 41 இன்ச்சஸ், அதை டிவைடட் பை 6 பண்ணோன்னா 6.8 வரும். அதான் ஆர்ம் ஹோலோட டெப்த்து. அப்பர் பாடி டிவைடட் பை 4 போட்டோன்னா 10.25 வருது. அது என்னோடய அப்பர் பாடி லென்த்து. இப்போ இந்த 6.8 இன்ச்சஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 10.5 இன்ச்சஸும் நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் சியூ அலவன்ஸுக்காக நான் விடுறேன். இது நம்ம பேக் பார்ட்டு, யோக் பார்ட்டோட பேக் சைடு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு யோக் பார்ட்டோட லென்த் வந்து 16 இன்ச்சஸ் வேணும். 14 இன்ச்சஸே கரெக்டாக இருக்கும். நான் 16 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 8.5 வருது. அது கூட நான் ஒரு 1 or 2 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாடி மெஷர்மெண்ட் அண்ட் வேஸ்ட் மார்க்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் நான் உள்ளாடி மார்க் பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து பேக் நெக்குனால நான் கொஞ்சம் டீப்பாக வைக்கிறேன். ஒரு 6 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாக்ஸாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக பின்னாடி ஒரு வி நெக் வச்சுக்கிறேன். அதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி போட்டால் போதும். அடுத்தது ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிடலாம். அதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி வெளியில் உள்ள அந்த எல் ஷேப் லைனை டச் பண்ணுற மாதிரி நான் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். அடுத்ததாக ஷோல்டர் ஸ்லோப் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லைன்லேருந்து அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்லோப்பாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ யோக் பார்ட்டோட பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். யோக் பார்ட்டோட ஹைட்டு, ஷோல்டர், நெக், ஆர்ம் ஹோல் டெப்த்து, செஸ்ட்டு, வேஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். பேக் பார்ட் மாதிரியே எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு 11 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் இல்லைனா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய பாடி ஷேப்புக்கு 4 இன்ச்சஸ் தேவைப்படுது. அதனால் நான் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் மீட் பண்ணணும். அந்த பாயிண்ட்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நான் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வை நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு இந்த எல் ஷேப்பில் இருந்து ஒரு 1 இன்ச்சஸ் உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் டெப்த்து எவ்வளோ லென்த் வருதோ இந்த 6.8 இன்ச்சஸ் இருக்குல்ல, இதை ஹாஃபாக மடித்து விட்டு எனக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து உள்ளாடி ஒரு 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கர்வ் வந்து அந்த 0.25 இன்ச்சஸை டச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வரையணும். பிரின்சஸ் கட்டோட டாட் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் லெஃப்ட் சைடும் ஒரு 1.5 to 2 இன்ச்சஸ் வந்து ரைட் சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்க அந்த டாட் லைன்லேருந்து மேலே ஒரு 2.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைனையும் நம்ம சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருக்க இடம் எல்லாமே நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 2.5 இன்ச்சஸ் நான் டாட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேஸ்ட் லைனில் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த மார்க்கும் பாடி பார்ட்டும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சஸ் நான் ஷோல்டர் டு நெக்கி ட்ரா பண்ணிக்கிறேன்.
நான் நெக்கோட டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். நான் போட் நெக்காக வைக்க போகிறேன். அதனால் எப்பவும் போல் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன நெக் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த டாட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். யோக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாட்டம் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஒன் டைம் ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு டைம் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்த வந்து நம்ம மேலே ஃபேஸ் பண்ணிவிட்டு என்னோடய வேஸ்ட் டிவைடட் பை 6.28 என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணணும். எனக்கு 6.5 வருது. டேப்பை வச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் பேப்பர்னால் 1/2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பட் நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன வருதோ அதை தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நம்மளோட பாட்டம் பார்ட்டோட லென்த் எவ்வளோ வருதோ அது வந்து இந்த சர்க்கிள்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் பேப்பர்னால் 1.5 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய பாட்டம்லேருந்து வந்து 41 இன்ச்சஸ் வருது. அதை நான் இதில் மார்க் பண்ணிப்பேன். சேம் தான் நம்ம இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த பிளேஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்கர்ட் பேட்டர்ன் வரும். இதே தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்லேயும் பண்ண போகிறோம். இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை நான் மறுபடியும் கிராஸாக மடிச்சிருக்கேன். என்னோடய வேஸ்ட் டிவைடட் பை 6.28 போட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு லைனை மார்க் பண்ணிக்கிறேன். சர்க்கிளாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து என்னோடய லென்த் வந்து 41 இன்ச்சஸ் அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு ஹைட்டு பத்தாட்டியும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் போட்டு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டேப்பை இந்த மாதிரி வச்சு 41 இன்ச்சஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம டாட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் டைப்பு தான் நம்ம லைனிங்கும் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு சைடு மட்டும் ஃபேப்ரிக் பத்தலை. அதனால் நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போது இப்படி தான் அந்த ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணால் வரும். நம்ம இந்த 2 ஓப்பனிங் சைடையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் என்னோடய லைனிங்கும் நான் யூஸ் பண்ணி லைனிங்கோட பாட்டம் பார்ட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கவுண்டில் நான் ஒரு ஸ்லிட் கூட வச்சுருக்கேன். ஆனால் அதை எனக்கு ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியலை. நான் வேஸ்ட்லேருந்து ஒரு 20 இன்ச்சஸ் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரிமைனிங் பார்ட்டை வந்து நான் ஓப்பனாக விட போகிறேன். அதுக்கு ஸ்கர்ட்டில் ஒரு லெஃப்ட் சைட் நீக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் 20 இன்ச்சஸ் வரைக்கும் மட்டும் நான் அந்த கட் பண்ண பார்ட்டை வந்து மடித்து தைச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம யோக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பாட்டம் பார்ட்டு கட் பண்ணிவிட்டு போன மீதி பேலன்ஸ் உள்ள ஃபேப்ரிக்கில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸையும் நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங்குள்ளே போயிடலாம். நான் வந்து முக்கியமாக மெயின் ஃபேப்ரிக்கில் நெக்லைன் மட்டும் கட் பண்ணக்கூடாது. இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கை மேலார வச்சு இந்த மாதிரி நம்ம நெக்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நம்ம நீட்டாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணலை, அயர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடோட நெக் பேட்டர்னும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக்கும் போட்டுட்டேன். இப்போது இந்த பிரின்சஸ் கட்டோட இந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் அந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஏற்கனவே ஒரு ஸ்டிச் நான் போட்டு வச்சுருக்கேன், எதுவுமே நகராதபடி. இனி இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த அப்புறமா அந்த கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தை சுருட்டி வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரின்சஸ் கட் கர்வை போட்டு லைட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம யோக் பார்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சது. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த பாடியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஓவர்லாக்கும் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்க்குலர் ஸ்லீவ் தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டபுள் ஃபோல்ட் பண்ணணும். அந்த கார்னர்லேருந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ, எனக்கு இப்போ 6 இன்ச்சஸ் வைக்கிற மாதிரி மட்டும்தான் ஃபேப்ரிக் இருக்குது. நீங்கள் 8 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் இருந்ததுன்னா நீங்கள் 8 இன்ச்சஸும் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணுறது மாதிரியே இந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். நான் ஒரு கைடு பாயிண்ட்டுக்காக அந்த சென்டர் பார்ட்டையும் நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அந்த சென்டர் பார்ட்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 5.5 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். ஒரு 2.2 இன்ச்சஸ் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2.25 இன்ச்சஸ் வந்து சுற்றிலும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இந்த ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்டை தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கூட அட்டாச் பண்ண போகிறோம். நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா அந்த ஹோலை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். என்னோடய பார்டர் எல்லாமே நான் பிக்கோ அடிச்சுட்டு இந்த ஸ்லீவை நான் யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண அப்புறமா யோக் பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் பாட்டம் பார்ட்டு கீழே அந்த எண்டிங் ஃபுல்லாகவே மெயின் ஃபேப்ரிக்கில் பிக்கோவும் லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் டபுள் ஃபோல்டும் பண்ணியிருக்கேன். ஸோ யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் நான் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ண போகிறேன்.